இன்னைக்கான வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த சுசுகி மேக்ஸ் R 100 பைக்கை யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான ATV பைக் தான் மேக் பண்ண போறோம். வாங்க எப்படி மேக் பண்றதுங்கறத பாப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம ATV பைக்குக்கு வந்து ஃப்ரண்ட் வீல் ஃபிக்ஸ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம பைக்ல உள்ள ஃப்ரண்ட்ல உள்ள அந்த ஃப்ரண்ட் வீல் இந்த போர்க்கெல்லாம் தேவையில்லை, அதை மட்டும் கழட்டி எடுத்துக்குவோம். ஓகே, நம்ம பைக்ல உள்ள போர்க்கு அப்புறம் ஃப்ரண்ட் வீல வந்து கழட்டி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம ATV பைக்குக்கு ஃப்ரண்ட் வீல் ஃபிக்ஸ் பண்றதுக்காக ஸ்விங் ஆர்ம் செட்டப் வந்து பண்ணணும். அதுக்காக 1.5 ஸ்கொயர் டிப் வந்து எடுத்து வச்சிருக்கேன். அதுல வந்து 2 அடியில 2 பீஸ் வந்து நமக்கு தேவை, அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்குவோம். ஓகே, நம்ம வீடியோவில் வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் ஆகி போச்சு. அது வந்து என்னன்னா, நம்ம ATVக்கு வந்து ஸ்விங் ஆர்ம் செட்டப் வந்து செய்யணும்னு சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா. அந்த ஃபுட்டேஜ் வந்து 2-3 வந்து எரேஸ் ஆகி போச்சு. அதாவது எடிட் பண்ணும்போது நான் அந்த ATVலாம் ரெடி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு அது எரேஸ் ஆனது அப்படிங்கிறது வந்து. அது என்ன ஃபுட்டேஜ் வந்து எரேஸ் ஆனிச்சுன்னா, நம்ம இன்ஜின் சேஸ்லேருந்து ஃப்ரண்ட் வீல் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு சேஸ் வந்து ரெடி பண்ணோம். அந்த ஃபுட்டேஜும் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்விங் ஆர்ம் செஞ்ச ஃபுட்டேஜும் அதுக்கப்புறம் அந்த ஸ்விங் ஆர்ம்லேருந்து நம்ம வீலை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு கிரைண்டர் பேரிங்கில் வந்து ஒரு செட்டப் வந்து பண்ணியிருந்தேன். அது வந்து எரேஸ் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் 1.5 ஸ்கொயர் டிப் வச்சு நம்ம வந்து ஃப்ரண்ட்ல வந்து ஒரு சேஸ் வந்து செஞ்சிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம ஸ்விங் ஆர்ம் வந்து ஈஸியான மெத்தட்ல தான் இது வந்து செஞ்சிருக்கோம். இந்த மெத்தட் உங்களுக்கு தெரியணும்னா இதுக்கு முன்னாடி ஃபார்முலா 1 கார் வந்து மேக் பண்றது எப்படிங்க வந்து போட்டிருக்கேன். அதை பார்த்தா உங்களுக்கு வந்து ஈஸியாக தெரியும் இந்த ஸ்விங் ஆர்ம் செஞ்சது. அதுக்கப்புறம் இந்த ஸ்விங் ஆர்ம்லாம் பார்த்தீங்கன்னா காரோட ஸ்டேரிங் டைராய்டு வந்து 2 வந்து எடுத்து வச்சிருக்கேன். அது வந்து இந்த இடத்துலையும் அது கீழே இந்த இடத்துல வந்து வெல்டு வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு C சேனலில் வந்து நம்ம கிரைண்டரோட பேரிங்கை வந்து ஃபிட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் அந்த பேரிங் எண்டில் வந்து 4 போல்டு வந்து வச்சு வெல்டு வச்சுருக்கேன். இந்த போல்டு வந்து எந்த அளவுக்குன்னா நம்ம கார் வீலை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அந்த அளவுக்கு ஏற்ற அளவில். அவ்வளோதான். இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த 3 தான் நமக்கு வந்து எரேஸ் ஆயிடுச்சு. அதாவது சேஸு, அதுக்கப்புறம் ஸ்விங் ஆர்ம், அதுக்கப்புறம் அந்த வீலை செட் பண்ணுற பேரிங், இந்த 3 வந்து டெலிட் ஆகி போச்சு. அது எப்படி டெலிட் ஆனிச்சுன்னு எனக்கே தெரியல. இப்போ நம்ம அந்த ஸ்விங் ஆர்மில் டைராய்டை வச்சு வெல்டு அடிக்கிற காரணமே அது வந்து நமக்கு 2 விதமாக ஆக்ட் ஆகும். அதாவது நம்ம ATV வந்து ரன் பண்ணும்போது அந்த ஸ்விங் ஆர்ம் மேலேயும் கீழேயும் அதுக்கப்புறம் நம்ம ATV வந்து வளைக்கும் போது ரைட் அண்ட் லெஃப்ட்டும் வந்து ஒரே நேரத்தில் வந்து ஆக்ட் ஆகும். அதனால தான் இப்போ அந்த ஸ்விங் ஆர்ம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நீங்கள் பார்த்தா தெரியும். இப்போ இதில் வீலை நம்ம மாட்டும் போது நம்ம வீல் வந்து ஒரே ஸ்டெடியாக இருக்கும். அதே சேம் டைம் வந்து நமக்கு ரைட் அண்ட் லெஃப்ட்டும் திரும்பும். ஓகே, இப்போ நம்ம ரெடி பண்ண பேரிங்கோட நம்ம வீலை வச்சு மாட்டிக்குவோம். நெக்ஸ்ட் ஸ்டேரிங் செட்டப் வந்து பண்ண போகிறோம். அதனால 3/4 இன்ச் இரும்பு பைப் வந்து 1 அடி எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் 3/4 அடியில் இரும்பு பிளேட் வந்து எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இது ரெண்டையும் நான் வைக்கிற மாதிரி வச்சு அப்படியே வெல்டு அடிக்க போகிறோம். இப்போ நம்ம வெல்டு அடித்த இரும்பு பிளேட்டில் இந்த இடத்துல வந்து ஒரு ஹோல்ஸ் வந்து போட்டுக்கலாம். ஓகே, நம்ம ரெடி பண்ண பீஸை இந்த இடத்துக்கு கீழே அப்படியே வச்சு வெல்டு அடிச்சுக்கோங்க. நம்ம இப்போ ஸ்டேரிங்கை வளைக்கும் போது இந்த கம்பியும் வளையும் சேர்ந்து. இப்போ 3/4 அடியில் 2 இரும்பு பிளேட் வந்து எடுத்து வச்சிருக்கேன். அதில் இந்த இடத்துலையும் 2 ஹோல்ஸ் வந்து போட்டுக்கோங்க. ஹோல்ஸ் போட்ட 2 பீஸில் ஒரு பீஸை வந்து டயரோட லெஃப்ட் சைடு வச்சு வெல்டு அடிச்சுக்குவோம். இப்போ அதே மாதிரி இன்னொரு பீஸை டயரோட ரைட் சைடு வச்சு வெல்டு அடிச்சுக்குவோம். ஒரு சின்ன இரும்பு பிளேட்டில் வந்து ஒரு ஹோல் வந்து போட்டு வச்சிருக்கேன். அந்த பீஸை வந்து இந்த இடத்துல அப்படியே வச்சு வெல்டு அடிச்சுக்குவோம். ஓகே, இப்போ நம்ம 2 வீலை கனெக்ட் பண்ணுற மாதிரி தேவையான லென்த்தில் வந்து ஒரு இரும்பு பட்டை எடுத்து வச்சிருக்கேன். அதில் ஒரு எண்டில் ஒரு ஹோல்ஸும் இன்னொரு எண்டில் வந்து ஒரு ஹோல்ஸையும் போட்டு வச்சிருக்கேன். இதை வந்து நம்ம வீல் கூட கனெக்ட் பண்ணிக்குவோம். அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் மாட்டிக்குவோம். நட்டை போட்டு டைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு இரும்பு பிளேட் வந்து எடுத்து வச்சிருக்கேன். அதில் இந்த சைடும் அதுக்கு ஆப்போசிட் சைடும் 2 ஹோல்ஸ் வந்து போட்டிருக்கேன். அந்த இரும்பு பிளேட்டை எப்படி வளைச்சி வச்சிருக்கேன்னு நீங்கள் பார்த்தா தெரியும். இப்போ இந்த இரும்பு பிளேட்டை ஒரு சின்ன பீஸ் வச்சு வெல்டு அடித்தோம்ல, அதில் வச்சு ஒரு எண்டை வந்து கனெக்ட் பண்ணிக்குவோம். ஃபஸ்ட்டு போல்ட்டை உள்ளே போட்டு வாசரை போட்டு அது மேலே அந்த இரும்பு பிளேட்டை வச்சு நட்டை போட்டு டைட் பண்ணிக்குவோம். இப்போ இன்னும் 2 ஸ்டேரிங்கில் வச்சு வெல்டு அடித்தோம்ல, அந்த பிளேட்டு கூட வச்சு கனெக்ட் பண்ணிக்குவோம். ஓகே, நம்ம ATVக்கு வந்து ஸ்டேரிங் கண்ட்ரோல் வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ நான் வளைச்சி காட்டுறேன், அது எப்படி வளையுதுங்கிறத நீங்கள் பாருங்கள். செம்மையாக வளையுது, ஃபுல்லாக வளைச்சாலும் ஃபுல்லாக வளையுது. நெக்ஸ்ட் நம்ம ATVக்கு வந்து ஃப்ரண்ட்ல ஷாக் அப்சர் வந்து ஃபிட் பண்ணணும். அதாவது இந்த இடத்துலையும் அதே மாதிரி இந்த சைடும். அதுக்காக நம்ம பைக்லேயே ஆல்ரெடி 2 ஷாக் அப்சர் பேக்கில் இருக்குது. அதை தான் கழட்டியும் ஃப்ரண்ட்டில் நம்ம வந்து போட போகிறோம். அதுக்காக 2 இரும்பு பீஸ் வந்து எடுத்து வச்சிருக்கேன். அதில் ஒரு பீஸை வந்து நம்ம இந்த இடத்துல வச்சு வெல்டு அடிச்சுக்குவோம். இன்னொரு பீஸை இந்த சைடு வச்சு வெல்டு அடிச்சுக்குவோம்.
அடுத்து ஸ்கொயர் டியூப்ல வந்து 2 பீஸ் வந்து எடுத்து வச்சிருக்கேன். அதை இங்கேயும் இந்த இடத்துல எப்படி வச்சு வெல்ட் அடிச்சுக்கலாம். அடுத்த டோர் கிளாம்ல வந்து ஒரு 8 பீஸ் வந்து எடுத்து வச்சிருக்கேன். அதுல 2 கிளாம்பை நம்ம சாக் அப்சரோட ஒரு எண்ட்ல நட்டு போல்ட்டை போட்டு மாட்டிக்குவோம். அதே மாதிரி இன்னும் 2 கிளாம்பை சாக் அப்சரோட ஆப்போசிட்ல மாட்டிக்குவோம். இப்போ நம்ம சாக் அப்சரை இந்த இடத்துல ஸ்விங் ஆமையும் நம்ம சேஸையும் கனெக்ட் பண்ற மாதிரி வச்சு வெல்ட் அடிக்கலாம். இப்போ அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லயும் நம்ம சாக் அப்சரை வெல்ட் அடிச்சுக்குவோம். ஓகே, நம்ம ஏடிவியை ஃபார்வர்ட்ல மட்டும் இல்லாம பேக்வர்ட்லயும் மூவ் பண்ண வைக்கலாம்னு தோணுச்சு. ஸோ அதுக்காக பைக்ல உள்ள கியர் பாக்ஸ்ல உள்ள கியர், அப்புறம் கியர் ஷாஃப்ட், அப்புறம் இன்னர் ஷாஃப்ட் இதெல்லாம் வந்து எடுத்து வச்சிருக்கேன். இதெல்லாம் வச்சு தான் நம்ம வந்து ஒரு கியர் பாக்ஸ் வந்து ரெடி பண்ண போறோம். ஓகே, இந்த கியர்லாம் நம்ம ஒரு பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணி அதில் வந்து அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக வந்து ஒரு இரும்பு ஷீட் வந்து எடுத்து வச்சிருக்கேன். ஓகே, நம்ம இந்த இரும்பு பிளேட்டை தான் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக இந்த இடத்துலையும் அதே மாதிரி இந்த கார்னர்லையும் வந்து 2 ஹோல்ஸ் வந்து போட்டுக்குவோம். எந்த சைஸில் வந்து ஹோல்ஸ் போட போகிறோம்னா நம்ம எடுத்து வச்சிருக்கோம்னா இந்த கியர் ஷாஃப்ட் இந்த அளவுக்கு தான் நம்ம வந்து போட போகிறோம். இது என்னதுன்னா நம்ம இன்னர் ஸ்ப்ராக்கெட் போகிற ஷாஃப்ட் அதுதான். நம்ம ஹோல்ஸ் வந்து போட்டாச்சு. இந்த லெக்கில் வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்குவோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு கியர் ஷாஃப்ட்டும் அப்புறம் இருக்கிறதுலே பெரிய கியரும் வந்து எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம ஹோல்ஸ் போட்டிருக்கோம்ல அந்த இடத்துல வச்சு மாட்டிக்குவோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பேரிங் வந்து எடுத்து வச்சிருக்கேன். இதில் கரெக்டாக சேர்ற மாதிரி அதை உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு அப்படியே மாட்டிக்குவோம். ஓகே, நம்ம கரெக்டாக வந்து உட்காந்துருச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு ஷாஃப்ட்டும் ஒரு கியர் வந்து எடுத்து வச்சிருக்கேன். அதை வந்து நான் வைக்கிற மாதிரி வைக்கணும் கரெக்டாக. ஓகே, நம்ம வைக்கும்போது இந்த கியரும் ஒழுங்காக ஜாயின் ஆகுற மாதிரி வைக்கணும். இப்படி சுற்றும் போது கரெக்டாகவும் சுற்றணும். நெக்ஸ்ட் இந்த ஷாஃப்ட் அந்த பிளேட் கூட வச்சு மாட்டணும். ஸோ அதுக்காக வந்து ஒரு ஹோல்ஸ் வந்து போடணும் இந்த சைஸுக்கு. அதனால பெயிண்ட் வந்து எடுத்து வச்சிருக்கேன். அதை இது மேலே வச்சு அப்படியே ஸ்ப்ரே பண்ணிக்குவோம் மார்க் பண்ணுறதுக்காக. ஓகே, பெயிண்ட் அடிச்சுட்டு இப்போ உள்ளே இன்சர்ட் பண்ணோம்னா நம்ம கரெக்டான மார்க் வந்து கிடச்சிரும். இப்போ எடுக்கும்போது கரெக்டாக நமக்கு வந்து மார்க் கிடச்சிருச்சு. கரெக்டாக இந்த இடத்துல தான் நம்ம வந்து ஹோல்ஸ் வந்து போடணும். இந்த பிளேட்ல ஒரு ஹோல் வந்து போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம கியர் அதில் அசம்பிள் பண்ணி கரெக்டாக ரொட்டேட் ஆகுதா அப்படின்றத வந்து பார்ப்போம். ஓகே, கரெக்டாக உட்காருது. சூப்பராகவே ரொட்டேட் ஆகுது, எந்த ஒரு லேகும் இல்லை. இப்போ இந்த கியர் இந்த ஷாஃப்ட்டை விட்டு இப்படி மேலே நகராமல் இருக்கிறதுக்காண்டி உள்ள ஒரு வெல்டிங்கில் ஒரு சின்ன டேக் வந்து வச்சுக்குவோம். இப்போ நம்ம கீழே ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல ஒரு பிளேட் ஹோல்ஸ் போட்டு, அதே மாதிரி இன்னொரு பிளேட் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இப்போ அந்த பிளேட்டை இதுக்கு மேலே வச்சு அப்படியே மாட்டிக்குவோம். கரெக்டாக நமக்கு வந்து உட்காருது. நெக்ஸ்ட் நம்ம கியர் பாக்ஸை 3 பக்கம் வந்து க்ளோஸ் பண்ண போகிறோம். அதாவது இந்த 2 சைடும் அதுக்கப்புறம் அந்த அடிப்பக்கமும். இரும்பு பிளேட்ல வந்து 3 பீஸ் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். இது எந்த அளவுனா நம்ம கியர் பாக்ஸ் 3 சைடும் க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற அளவில் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்த அடிப்பக்கத்தை இந்த பெரிய பீஸை வச்சு அப்படியே வெல்டிங் வச்சுக்குவோம். இப்போ சைடு வந்து க்ளோஸ் பண்ண போகிறோம். இந்த 2 பீஸை வச்சு அப்படியே வச்சு வெல்ட் அடிச்சுக்குவோம். இப்போ இந்த கியர் ரொட்டேட் ஆகும்போது இந்த ஷாஃப்ட்டும் சேர்ந்து ரொட்டேட் ஆகணும். ஸோ அதனால இந்த கியரையும் இந்த ஷாஃப்ட்டையும் ஒன்றா சேர்த்தாப்புல நம்ம வெல்ட் அடிக்கணும். நெக்ஸ்ட் இன்னும் ஒரு சின்ன கியர் வந்து எடுத்து வச்சிருக்கேன். இந்த கியரை வந்து என்ன பண்ண போகிறோம்னா நம்ம கியர் பாக்ஸில் உள்ள இந்த கியரையும் ஜாயின் பண்ணுற மாதிரி இந்த இடத்துல வச்சு அப்படியே அசம்பிள் பண்ணணும். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு ஷாஃப்ட் வந்து எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அந்த ஷாஃப்ட்டுக்குள்ளே நம்ம கியரை சொருகிக்குவோம். நெக்ஸ்ட்டு 2 வாசர் வந்து எடுத்து வச்சிருக்கேன். அதில் ஒரு வாசரை இந்த பக்கமும் இன்னொரு வாசரை இந்த பக்கம் சொருகிக்குவோம். இப்போ நம்ம இப்படியே வச்சு இந்த ஷாஃப்ட்டை வெல்டிங் வச்சுக்க வேண்டியதான். இப்போ இந்த ஷாஃப்ட்டோட இந்த மூலையிலையும் வந்து கொஞ்சம் வெல்டிங் வச்சுக்குவோம். இப்போ நம்ம ஷாஃப்ட்டுக்குள்ளே மாட்டின 2 வாசரை இந்த ஷாஃப்ட்டோட சேர்த்து வெல்ட் அடிச்சிடும். இது எதுக்கு வெல்ட் அடிக்கணும்னா இந்த கியர் இந்த சைடு மூவ் பண்ணாமல் ஒரே லெக்கில் ஸ்டெடியாக வைக்கிறதுக்காக தான். இப்போ இந்த கியர் பாக்ஸை நம்ம இன்ஜினோட கனெக்ட் பண்ணும்போது ஒரே டைரெக்ஷனில் தான் சுற்றிக்கிட்டு இருக்கும். அப்படி சுற்றிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஏடிவி வந்து எப்படி ஃப்ரண்ட்லையும் அதுக்கப்புறம் பேக்லையும் போகும்னா நம்ம அந்த கியர் பாக்ஸில் சென்டரில் ஒரு கியர் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, நீங்கள் நல்லா பார்த்தா தெரியும். அந்த கியரை வந்து நான் இந்த 3 கியர் இருக்குல்ல அதோட கனெக்ட் பண்ணும்போது நம்ம ஏடிவி வந்து ஃப்ரண்டில் போகும். அதே அந்த சென்டரில் உள்ள கியரை சைடில் உள்ள அந்த 2 கியரோட கனெக்ட் பண்ணும்போது நம்ம ஏடிவி வந்து பேக்கில் வந்து போகும். ரொம்ப சிம்பிளானது தான்.
இந்த கியரை இந்த சைடும் போக வைக்கிறக்காண்டி ஒரு கியர் ஷிஃப்டர் வந்து நம்ம ரெடி பண்ணணும். இப்போ இந்த கியர் ஷிஃப்ட் செய்யறதுக்காண்டி ஒரு இரும்பு ஷாஃப்ட், அதுக்கப்புறம் ஒரு ஸ்ப்ரிங்கு, 2 வாஷரு, ஒரு புஷ்ஷு, அதுக்கப்புறம் ஒரு இரும்பு பிளேட் வந்து எடுத்து வச்சிருக்கு. இப்போ இந்த ஷாஃப்ட்டுக்குலாம் ஃபர்ஸ்ட் ஒரு வாஷரை போட்டுக்குவோம், அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்ப்ரிங்கை போட்டு அதுக்கு மேலே வாஷரை போட்டுக்குவோம், அதுக்கப்புறம் வந்து அந்த புஷ் வந்து வச்சிருக்கல அதை போட்டுக்குவோம். இப்போ இதை கியர் பாக்ஸ் மேலே அப்படியே வச்சு ஷாஃப்ட்டோட 2 கார்னர்லையும் மட்டும் ஃபர்ஸ்ட் வெல்ட் வச்சுக்குவோம். இந்த இரும்பு பிளேட்ல வந்து ஒரு ஹோல்ஸ் வந்து போட்டிருக்கேன். இந்த இரும்பு பிளேட்டை வந்து நம்ம இந்த புஷ்லையும் அதே மாதிரி இந்த கியர் இருக்குல்ல உள்ள அதுலேயும் தண்டுற மாதிரி அப்படியே வச்சு வெல்ட் வைக்கணும். ஓகே, நம்ம சாப்பிட்டு வந்து ஃபிட் பண்ணியாச்சு. இதை அப்படியே திருப்பி இந்த இடத்துல வந்து ஒரு ஹோல்ஸ் வந்து போட்டுக்குவோம். இப்போ வந்து நம்ம ஹோல்ஸ் வந்து போட்டாச்சு. என்னடா 2 ஹோல்ஸ் இருக்குன்னு பார்க்காதீங்க, அது வந்து ஒன்று வந்து தப்பாக போட்டேன், அதனால தான். நெக்ஸ்ட் ஒரு பிரேக் கேபிள் வந்து எடுத்து வச்சிருக்கேன், அதை வந்து நம்ம உள்ளே மாட்டிக்குவோம். அப்படியே இந்த இரும்பு பிளேட்டோட மாட்டிட்டு நட்டை போட்டுக்குவோம். ஓகே, நம்ம ரிவர்ஸ் கியர் பாக்ஸ் வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம ஏடிவிக்கு வந்து பேக் வீல் வந்து செட் பண்ண போகிறோம். அதனால நம்ம பைக்கில் உள்ள அந்த பேக்கில் உள்ள வீல்லாம் கழட்டி எடுத்துக்குவோம். நெக்ஸ்ட் நம்ம ஏடிவிக்கு வந்து பேக் வீல் செட்டப் வந்து பண்ண போறோம். நம்ம ஏடிவிக்கு வந்து பேக் வீல் செட்டப் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம ஏடிவிக்கான லுக்கே வந்து கிடைக்கும். அதுக்காக நம்ம பைக்ல உள்ள ஸ்டே வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். அதுக்காக பாத்தீங்கன்னா 2 எல் கிளாம்ப் வந்து எடுத்து வச்சிருக்கேன். அதை இங்கன ஒன்றும் அப்படியே வச்சு வெளில வச்சுக்கணும். ஓகே, இப்போ 3 அடியில் வந்து ஒரு இரும்பு ராடு வந்து எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் UCP 205ங்கிற 2 நம்பர் பேரிங் வந்து எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அந்த இரும்பு ராடுக்குலாம் நம்ம 2 பேரிங்கே வந்து உள்ள மாட்டிக்குவோம். இப்போ அந்த பேரிங்கே ராடையும் இது மேலே அப்படியே தூக்கி வச்சு மார்க் பண்ணிக்குவோம். மார்க் பண்ண இடத்துல 4 ஹோல்ஸ் வந்து போட்டுக்குவோம். ஓகே, ஹோல்ஸ் வந்து போட்டாச்சு. நம்ம இப்போ பேரிங்கை வச்சு போல்ட் நட்டை போட்டு மாட்டிக்குவோம். ஓகே, நம்ம 2 பேரிங் வந்து ஃபிட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம்னா, நம்ம வண்டியை மூவ் பண்ண வைக்கிறக்காண்டி செயின் ப்ராக்கெட்டும், அதுக்கப்புறம் பிரேக்குக்காண்டி டிஸ்க் பிரேக்கும், அதுக்கப்புறம் வீலை வந்து ஃபிட் பண்ண போறோம். ஸோ அதெல்லாம் ஃபிட் பண்றதுக்கு வந்து நம்ம 4 நம்பர் புஷ் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இந்த புஷ்ஷெல்லாம் எப்படி ரெடி பண்ணியிருக்கோம்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ரவுண்ட் பிளேட்டை எடுத்துக்கிட்டு லேத்தில் கொண்ட கொடுத்து கரெக்டாக சென்டராக பாயிண்ட் பண்ணி ஹோல் வந்து போட்டுக்கிட்டோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒரு புஷ் மாதிரி ஒன்று ரெடி பண்ணி அதை அதில் வச்சு அப்படியே வெல்டிங் அடிச்சுக்கிட்டோம். ஓகே, நம்ம ரெடி பண்ண 4 புஷ்ல ஒரு புஷை வந்து எடுத்துக்குவோம். இப்போ அந்த புஷ்ல நம்ம ஒரு செயின் ப்ராக்கெட் எடுத்து வச்சிருக்கோம். அதை கரெக்டாக சென்டரா வச்சு மார்க் பண்ணி ஹோல்ஸ் போட்டுக்குவோம். இப்போ செயின் ப்ராக்கெட்டை ஃபிட் பண்ணுற அளவுக்கு வந்து ஹோல்ஸ் வந்து போட்டாச்சு. இப்போ இந்த புஷ்ல நம்ம செயின் ப்ராக்கெட்டை வச்சு போல்ட் நட்டை மாட்டி டைட் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ செயின் ப்ராக்கெட்டுக்கு மாதிரி டிஸ்க் பிளேட்டை மாட்டுறதுக்கு ஒரு புஷ் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இப்போ பைக்கில் உள்ள ஒரு டிஸ்க் பிளேட் வந்து எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அந்த டிஸ்க் பிளேட்டை அந்த புஷ்க்கு மேலே கரெக்டாக சென்டராக வச்சு மார்க் பண்ணி நம்ம ஹோல்ஸ் வந்து போட்டுக்க வேண்டியதுதான். இப்போ ஹோல்ஸ் வந்து போட்டாச்சு. இப்போ அந்த ஹோல்ஸுக்குள்ளே நம்ம போல்ட் நட்டை போட்டு டிஸ்க் பிளேட்டை மாட்டிக்க வேண்டியதுதான். நம்ம இப்போ இந்த டிஸ்க் பிளேட்டையும் செயின் ப்ராக்கெட்டையும் ராடுக்குள்ளே போகிற மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இந்த இது 2யும் ராடுக்குள்ளே மாட்டிக்குவோம். நெக்ஸ்ட் நம்ம ஏடிவிக்கு வந்து பேக் வீல் வந்து ஃபிக்ஸ் பண்ண போறோம். அதுக்காக நம்ம ரெடி பண்ண 4 புஷ்ல மீதி 2 புஷ் எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வீல்ல சேர்றதுக்கு ஏத்தாப்புல கொஞ்சம் போல்ட் வந்து எடுத்து வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம ஃப்ரண்ட் வீல ஃபிக்ஸ் பண்ண அதே மெத்தட் தான். நம்ம வீலோட ஹோல்ஸ்ல ஒவ்வொரு போல்ட்டா போட்டுக்குவோம் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ண புஷ்ஷை அது மேல வச்சு ஒவ்வொரு டேக் போட்டுக்க வேண்டியதான். ஓகே, நம்ம இந்த புஷ்ஷை இப்போ வீல்ல மாட்டுற மாதிரி ரெடி பண்ணி எடுத்துருக்கோம். இதே மாதிரி இன்னொன்று ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். இதை இப்போ அப்படியே வீல்ல மாட்டிக்குவோம். இப்போ இதில் அப்படியே நட்டை போட்டு டைட் பண்ணிக்குவோம். நம்ம ஏடிவி ஃப்ரண்ட் அண்ட் பேக் போ வைக்கிறதுக்காண்டி ஒரு கியர் பாக்ஸ் ரெடி பண்ணோம் பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம ஸ்டேயில் இந்த இடத்துல வச்சு ஃபிட் பண்ணணும். அதுக்காக ஒரு இரும்பு பிளேட் வந்து எடுத்து வச்சிருக்கேன். அதை வந்து நம்ம இதுக்கு கீழே அப்படியே வச்சு வெல்ட் வச்சுக்குவோம். இப்போ இந்த இரும்பு பிளேட்டுக்கு மேலே நம்ம கியர் பாக்ஸை கரெக்டாக சென்டராக பார்த்து வச்சு நம்ம செயினை போட்டு கனெக்ட் பண்ணிக்க வேண்டியதான். கொஞ்சம் கிராஸாக இருந்தாலும் நம்ம செயின் வந்து கலண்டுரும்.
இப்போ செயினை மாட்டியாச்சு. இப்போ இரும்பு பிளேட் கூட நம்ம கியர் பாக்ஸ் வச்சு வெல்ட் வச்சுக்கோம். அதுக்கப்புறம் கியர் பாக்ஸோட இன்னொரு சின்ன இன்னர் ஸ்ப்ராக்கெட்டோட நம்ம பின்னாடி உள்ள பெரிய ஸ்ப்ராக்கெட்டை கனெக்ட் பண்ணிக்குவோம். ஓகே, நம்ம இந்த டிஸ்க் பிளேட்ல இந்த கேலிபரை வந்து ஃபிட் பண்ண போறோம். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு இரும்பு பிளேட் வந்து எடுத்து வச்சிருக்கேன். அதை இந்த இடத்துல அப்படியே வச்சு வெளில அடிச்சுக்குவோம். இந்த கேலிபரை ஃபிட் பண்றதுக்காக ஒரு இரும்பு பிளேட்ல 2 ஹோல்ஸ் வந்து போட்டு சைஸா கட் பண்ணி வச்சிருக்கேன், இதுல செட் ஆகிற மாதிரி. அதை இப்போ கேலிபர்ல வச்சு போல்ட்டை போட்டு டைட் பண்ணிக்குவோம். நெக்ஸ்ட் இந்த கேலிபரை கரெக்டான பொசிஷன்ல வச்சு நம்ம இந்த இடத்துல வெல்ட் அடிக்கணும். அது வெல்ட் அடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம கரெக்டான பொசிஷனில் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இந்த லிவரை வந்து ஃபுல் ப்ரெஸ்ஸில் வந்து ப்ரெஸ் பண்ணிட்டு தான் நம்ம வெல்ட் அடிக்கணும். ஏன்னா அப்போ தான் கரெக்டாக வந்து நம்ம பிளேட்டில் வந்து உட்காரும். இல்லைனா ஒரு சைடாக உட்காந்துச்சுன்னா அந்த பிளேட்டில் வந்து உரச ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் நம்ம ஏடிவிக்கு வந்து பேக்கில் வந்து சாக் அப்சர் வந்து செட் பண்ண போகிறோம். அதுக்காக சிங்கிள் மோனோ சாக் அப்சர் வந்து எடுத்து வச்சிருக்கேன், NS பைக்கில் உள்ளது. அதை இந்த இடத்துல வச்சு அப்படியே ஃபிட் பண்ணணும். அதுக்காக டோர் கிளாம்ப் வந்து 2 எடுத்து வச்சிருக்கேன். அதில் வந்து வாசரை வச்சு வெல்ட் அடிச்சிருக்கேன். இது ஏன்னா போல்ட்டை போட்டு டைட் பண்ணும்போது கொஞ்சம் ஷேக் ஆகாமல் இருக்கும், அதுக்காக தான். ஓகே, இப்போ 2 கிளாம்பையும் இந்த இடத்துல வச்சு அப்படியே வெல்ட் அடிச்சுக்குவோம். இப்போ இந்த சாக் அப்சரை கிளாம்புக்குள்ளே விட்டு போல்ட் நட்டை போட்டுக்குவோம். அப்சரோட இன்னொரு 2 வந்து ஃபிட் பண்ணுறதுக்காக ஒரு இரும்பு பிளேட் வந்து எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து 2 கிளாம்ப் வந்து எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அது 2ஐயும் இந்த இடத்துல கரெக்டாக வச்சு நம்ம வெல்ட் வச்சுக்குவோம். இப்போ நம்ம ரெடி பண்ண கிளாம்பை சாக் அப்சரில் வச்சு போல்ட் நட்டை போட்டு டைட் பண்ணிக்குவோம். ஓகே, டைட் பண்ணியாச்சு. இதை அப்படியே இது கீழே வச்சு வெல்ட் அடிக்கணும். கொஞ்சம் தூக்கி அப்படியே வச்சு வெல்ட் அடிக்கணும். ஓகே, நம்ம ஏடிவியில் வந்து கிட்டத்தட்ட ஒர்க்கு வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம இந்த செயின் ப்ராக்கெட்டு, அதுக்கப்புறம் அந்த டிஸ்க் பிளேட்டு, அதுக்கப்புறம் இந்த 2 வீலு புஷ், இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இந்த ராடு கூட வச்சு வெல்ட் அடிக்க போகிறோம். ஏன்னா இதெல்லாம் சும்மா தான் ஃப்ரீயாக தான் இருக்குது. நம்ம ஏடிவி வந்து ரன் ஆகிற அளவுக்கு எல்லா ஒர்க்கும் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம ஏடிவிக்கு வந்து ஃப்ரண்ட்ல கொஞ்சம் லுக் வந்து இம்ப்ரூவ் பண்ண போறோம். இந்த இடத்துல வந்து ஒரு பம்பர் மாதிரி ஒரு செட்டப் வந்து ரெடி பண்ண போறோம். அதே மாதிரி பேக் சைடில் வந்து ஒரு டைல் மாதிரி ஒரு செட்டப் வந்து பண்ண போறோம். இந்த பம்பரை வந்து ஒரு சிம்பிளான டிசைனில் தான் பண்ண போகிறோம். அதாவது ஃபஸ்ட்டு 2 ஸ்கொயர் டீப்பை வச்சு சேஸ் மேலே வச்சு வெல்ட் அடிச்சுக்கிட்டேன். இப்போ அதுக்கு மேலே ஒரு வி ஷேப்பில் வந்து ஸ்கொயர் டீப்பை வச்சு வெல்ட் அடிச்சுக்கிட்டேன். இப்போ வெல்ட் அடிச்சதுக்கப்புறம் அதுக்கு மேலே 2 ஸ்கொயர் டீப்பை வச்சு அதுக்கு மேலே இன்னும் ஒரு வி ஷேப்பில் வச்சு வெல்ட் அடிச்சுக்கிட்டேன். அவ்வளோதான், சிம்பிளான ஒரு பம்பர் வந்து ரெடி ஆயிடுச்சு நமக்கு. ஓகே, நம்ம ஏடிவிக்கு பேக் சைடில் டெயில் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக இந்த பிளேட்லலாம் இருக்கும் பார்த்தீங்களா, இருக்குது அந்த மாதிரி ஒரு டிசைனில் 2 வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அதை நம்ம ஏடிவியில் பேக் சைடில் இந்த இடத்துல வச்சு இப்போ கரெக்டாக அந்த ஃப்ரேம் ஷேப்புக்கு வந்து ஒரு ஷீட் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை இதுக்கு மேலே வச்சு நம்ம அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம். அதே மாதிரி இந்த சைடும் ஒன்று ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அதை இந்த சைடு வச்சு அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம டெஸ்க் பிரேக்குள்ள லிவரை வந்து இந்த இடத்துல அப்படியே வந்து ஃபிட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து ஒரு இரும்பு பைப் வந்து எடுத்து வச்சிருக்கேன். அதை இந்த இடத்துல இப்படி வச்சு வெல்ட் அடிச்சுப்போம். ஓகே, நம்ம லிவரை வந்து இப்படி வச்சு ஃபிட் பண்ண முடியாது, ஏன்னா இது வந்து இதில் இடிக்குது. ஸோ இதை வந்து கொஞ்சம் கட் பண்ணிக்குவோம் லிவரை. ஓகே, கட் பண்ண லிவரில் இந்த இடத்துல ஒரு ஹோல் வந்து போட்டுக்குவோம். ஓகே, நம்ம பைக்கோட பிரேக் பெடல் இருக்குல்ல, அதில் உள்ள ஒரு கம்பியில் தான் நம்ம அந்த லிவரை வந்து ஜாயின் பண்ண போகிறோம். இப்படி அமுக்கினா அது வந்து உள்ளே இழுக்கும். லிவரில் நம்ம கம்பியை உள்ளே விட்டு அப்படியே இதில் வந்து மாட்டிக்குவோம். இப்போ அந்த லிவர்லேருந்து கம்பி உருவிட்டு வராமல் இருக்கிறதுக்காக அந்த கம்பியில் ஒரு சின்ன நட்டை வச்சு வெல்ட் வச்சுக்குவோம். இப்போ நம்ம கியர் பாக்ஸ் ஆப்ரேட் பண்ணுறதுக்காக கேபிள் ஒன்று கொடுத்தோம் பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம காலில் மிதித்து ஆப்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு செட்டப் வந்து பண்ணி வச்சுருக்கேன். இது ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். 2 புஷ்ஷு வச்சு அதுக்குள்ளே வந்து ஒரு இரும்பு ராடை வந்து கொடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம காலை வச்சு பெடல் பண்ணுறதுக்காண்டி ஒரு இரும்பு பிளேட்டை வச்சு இந்த இடத்துல வச்சு வெல்ட் அடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் நம்ம கேபிளை வந்து உள்ளே விட்டு லாக் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல வந்து 2 இரும்பு பிளேட்டில் ஹோல்ஸ் போட்டு வெல்ட் அடித்து வச்சுருக்கேன். நான் எப்படி வெல்ட் அடிச்சிருக்கேங்கிறத நீங்கள் பார்த்தாவே தெரியும். இப்போ இதை காலில் வச்சு ப்ரெஸ் பண்ணும்போது எப்படி ஆப்ரேட் ஆகுதுங்கிறத நீங்களே பாருங்கள். இப்போ நம்ம அமுக்கும் போது அந்த கியரோட ஜாயின் ஆகும்போது நமக்கு வந்து ரிவர்ஸில் வந்து போகும். இப்போ இந்த கியர் வந்து ரிலீஸ் ஆகும்போது நமக்கு வந்து ஃபார்வர்டில் போகும். ஓகே, நம்ம ஏடிவியில் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா ஒர்க்கும் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஏடிவி வந்து ஓட்டி பார்ப்போம். ஏன்னா ஓட்டி பார்த்தா தான் நம்ம வண்டியில் வந்து ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறது வந்து தெரியும். ஏதாவது ஓட போகுதா அப்படின்றத எல்லாத்தையும் வந்து கண்டுபிடிச்சிடலாம். நம்ம டெஸ்டிங் டேங்கில் பெட்ரோலை ஃபஸ்ட்டு ஊற்றிக்குவோம். ஓகே, நம்ம வண்டி வந்து ஆன் பண்ணுறதுக்கும் ஆஃப் பண்ணுறதுக்கும் த்ராட்டல் பக்கத்துலேயே ஒரு சுவிட்ச் வந்து இருக்குது. நான் அதில் தான் கண்ட்ரோலில் வந்து வச்சுருக்கேன். இப்போ
இப்போ வந்து நம்ம சுவிட்சை வந்து ஆன் பண்ணிக்குவோம். ஓகே, நல்லா ஜம்முன்னு இருக்குது. ஸ்டார்ட் பண்ணி போவோம். ஆனால் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் வந்து மைக்கில் சவுண்டு கேட்குதா அப்படின்றது வந்து தெரில. ஏன்னா வண்டியோட சவுண்டு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது, இன்ஜினோட சவுண்டு. ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஃபஸ்ட்டு கியரை போட்டாச்சு. வண்டியை லைட்டாக மூவ் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஓரளவு நல்லாவே மூவ் ஆகுது, எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே, பிரேக்கெல்லாம் வச்ச இடத்துல நிற்கிதுங்க. அப்படியே நம்ம ரிவர்ஸ் கியரை போட்டு பார்ப்போம். எப்பா போக பயங்கரமா தள்ளுது 2 ஸ்ட்ரோக்ல. அதனால ஒரு வண்டியோட பிரேக்கிங்கும் செமையாவே இருக்கு. நெக்ஸ்ட் வந்து நம்ம வண்டிக்கு வந்து பெயிண்டிங் எல்லாம் அடிச்சுட்டு கொஞ்சம் அழகுபடுத்திட்டு மீதியை பார்ப்போம். A few moments later. எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன். Welcome to my party, we're just getting started. A life is a dream or a nightmare scarring. Hand me a drink cause I think I'm going all in. Get me a shrink who can catch me when I'm falling. ஓகே, நம்ம ஏடிவியில் வந்து பெயிண்டிங் ஒர்க்கெல்லாம் முடிச்சு ஆல்மோஸ்ட் எல்லா ஒர்க்கும் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு அவுட்டோருக்கு வந்து வந்திருக்கோம். நம்ம அந்த ஆஃப் ரோட்டில் வந்து நம்ம வண்டி வந்து ரப்படி அடிச்சுவிட்டு நம்ம வந்து ரோட்டில் அதுக்கப்புறம் எடுத்து ஓட்டலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். பெட்ரோல் ஆன் பண்ணிக்குவோம். ஓகே, ஒரே அடி தான் ஃபுல்லாக எடுத்துருச்சு. ஃபஸ்ட் கியரை போட்டு எதுவும் மூவ் பண்ணி ரிவர்ஸ் கியரை போட்டு பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம வண்டி வந்து ட்ரிப்ட் அடிக்குதா அப்படின்றத வந்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம அந்த வண்டியில் வந்து என்ன ஹைலைட்னா அந்த சத்தம் தாங்க. அந்த சத்தத்தை என்ன கேட்கலையே, வாரே வா. 2 ஸ்ட்ரோக்குனாவே அந்த சத்தம் தான். எல்லாருக்குமே பிடிக்காதாவே இல்லை. ஃப்ரண்ட்ல பயங்கரமா ட்ரிப்ட் அடிக்குது. இப்போ பேக்ல வந்து ரிவர்ஸ்ல வந்து நல்லா ட்ரிப்ட் அடிக்குதா அப்படிங்கிறத பார்ப்போம்.
எப்பா வேறு லெவலுங்க. நம்ம ஃப்ரண்டில் கூட பேக்கில் தான் நமக்கு வந்து பிக்கப் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம ஏடிவிக்கு பெட்ரோல் போடுறதுக்காண்டி பெட்ரோல் பங்க் வந்து வந்துருக்கோம். பெட்ரோல் போட்டதுக்கப்புறம் பப்ளிக் ரியாக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கணும். $150 ஆயில் போட்டு அண்ணா நல்லா எடுப்பா. நல்லா எடுக்கணும். நல்லா தெரியுது. ஐயா நான் ஆயில் ஊற்றலை. இதெல்லாம் அண்ணா நீயானா இந்த சினிமாலாம் வருது நீயானா? நம்ம ஏடிவியை டிரைவ் பண்ணும்போது சுசுக்கியோட இன்ஜினோட பவரை வந்து நம்ம உணர முடியுது. ஒவ்வொரு கியரை மாற்றும் போது அந்த இன்ஜினோட பவர் வந்து நல்லாவே நமக்கு ஃபீல் ஆகுது. பிக்கப்புமே வந்து சூப்பராகவே இருக்குது. நம்ம ஏடிவிக்கு ரெடி பண்ண கியர் பாக்ஸ் வந்து சூப்பராகவே வந்து ஒர்க் ஆகுது. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சூப்பராக ஓடுது. எல்லா கியரும் ப்ராப்பராக வந்து சுற்றுது. என்னடி இது? நம்ம ஏடிவி வேகத்தடையிலலாம் ஏறி இறங்கும்போது ஜம்முன்னு ஏறி இறங்குது. ஏன்னா ஸ்விங் ஆகாமல் பின்னாடி மோனோசாக் அப்சர் இருக்கனால எந்த ஒரு இன்ஃபேக்ட்டுமே நமக்கு தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் அப்புறம் லுக்கு இதெல்லாம் மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லிடுங்க. நம்ம சேனலில் வந்து வீடியோ போட்டு கிட்டத்தட்ட ஒரு 53 நாள் ஆச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா வண்டி செய்கிறதுக்கான பொருளை கலெக்ட் பண்ணுறதுக்கு தான் நமக்கு வந்து ரொம்ப நாள் வந்து இழுத்துருச்சு. ஸோ அதனால் அந்த ஹார்ட் ஒர்க்காண்டியே ஒரு சின்னதாக வந்து ஒரு லைக் மட்டும் போடுங்க. அப்படியே நம்ம சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுவோம். அப்படியே எடுத்துகிட்டு போயிடுறேன்.